அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான லாங் வீடியோ. என்னுடைய டே ருட்டீனில் ஒன் டே ஃபுல்லாக இருக்கிற ஒர்க் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்ன ப்ரொமோஷன் பார்த்துடலாமா? திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுக்குமே அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ஆப்பில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் எழுந்ததும் என்னை வெல்கம் பண்ணுறது இந்த வெசல்ஸ் தாங்க. எங்கள் வீட்டில் எந்திரிச்சோட்டி பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் சாப்பிட்டது எல்லாம் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணி எல்லாம் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இருக்கிற பெரிய பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி இந்த பேஸ்கெட்டில் வச்சு கீழே வச்சுடுவேன். அதை எடுத்து எல்லாமே செட் பண்ணிடுவேன். எனக்கு மார்னிங் எந்திரிச்சதும் விண்டோ ஓப்பன் பண்ணினோட்டே இந்த வேலை தான் இருக்கும். ஸோ அதாவது பிளேட்டெல்லாம் பிளேட் செப்பரேட்டாக, பவுல்னால் பவுல் செப்பரேட்டாக, ஸ்பூன்ஸ்னால் ஸ்பூன் செப்பரேட்டாக, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதை அந்த இடத்துல வச்சு முடித்தாதான் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். அப்படி எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வெசல் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து நம்ம வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சனால கொஞ்சமாக தண்ணி நிற்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக மாப் போட்டு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனை கூட்டி விட்டுருவேன். கிச்சன் மட்டும்தான் நான் வந்து கூட்டுறது. ரூம் எல்லாமே ஹாலு ரூம்ஸ் எல்லாமே வந்து பாப்பாங்க தான் கூட்டுவாங்க. பெரிய பாப்பா ஒரு நாள், சின்ன பாப்பா ஒரு நாள் கூட்டுவாங்க. என்னடா படிக்கிற குழந்தைங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்குறனே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையும் கற்றுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக எங்கள் வீட்டில் பாப்பாங்க அவங்கவுங்க பிளேட்ஸு, அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே அவங்களே வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணி ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். டெய்லியுமே நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஹேண்ட் வாஷிங் இருந்துச்சுன்னா அது செப்ரேட்டாக அவுட் சைடில் இருக்குது கல், அதில் துவைச்சிக்குவேன். ஆனால் டெய்லியும் யூனிஃபார்ம் அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற கிளாத்ஸ் எல்லாமே வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் என்கிட்ட ஃப்ரண்ட் லோடு இருந்துச்சு. ஃப்ரண்ட் லோடு வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. அதில் எல்லா துணிகளும் போட முடியறதில்ல. அதுவும் சாரீலாம் போட்டால் சுத்தமாக வந்து சிங்க் ஆகிடுது. ஸோ அதுக்காக நான் நார்மல் வாஷிங் மிஷினே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில்ஸ்க்கு எல்லாமே வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நான் யோசிக்கும் போது சரி சப்பாத்தி பண்ணிடலாம். பன்னீர் இருந்துச்சு. ஸோ பன்னீர் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாவெல்லாம் பிணைஞ்சி வச்சிடலாம். சப்பாத்திக்கு நல்லா ஊறணும் இல்லையா? ஸோ அதுக்காக இது ஒரு 6:45 இருக்கும். நான் இப்போது சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது இதெல்லாம் பிணைஞ்சி வச்சுட்டு பன்னீர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கேப்சிகம், இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து அப்படியே லைட்டாக ஒரு 1/2 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடாய் பன்னீர் ரெசிபி. இந்த ரெசிபி நல்லா சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். அதே அட் த சேம் டைம் நல்லா வந்து ஸ்பைஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது என்னோடய டைம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரீயாக உட்காந்து ஒரு காஃபி குடிப்பேன். ஒரு 7:30 ஆகிடும் நான் காஃபி குடிக்கும்போது மேக்ஸிமம். அந்த காஃபி குடித்த பின்னாடி வரும் பாருங்கள் ஒரு பிரிஸ்க்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். காஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக காஃபி லவர் இல்லை, டெய்லியும் ஒரு கப் காஃபி மார்னிங் டயத்தில் நான் எடுத்துக்குவேன். அது இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போது நான் வந்து ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பன்னீர் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீர், ஆனியன், கேப்சிகம் எல்லாமே, அதெல்லாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு அதை மட்டும் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பிடிச்சிருச்சு, நான் வீடியோ எடுக்கிறதுலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தனால பன்னீர் லைட்டாக பிடிச்சிருச்சு. அதை அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு அதே கடாயில் ஆயில் சேர்த்துட்டு சீரகம், அது கூடவே பிரிஞ்சி லீஃப் அண்ட் பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வணங்கின பின்னாடி ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பன்னீரையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும். அவ்வளோதான், கடாய் பன்னீர் ரெசிபி ரெடி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பன்னீரோட டேஸ்ட் அதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் பண்ணி கொடுத்துடலாம்.
எனக்கு பிரெட் ஆம்லேட் வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் கடாய் பன்னீர் பண்ணேன் இல்லையா, ஸோ அதை பேக் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரைஸ் பண்ணலை, இதை மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரெட் ஆம்லேட் போட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு அப்படியே இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா, இல்லாட்டி நானே தான் வீடியோ எடுப்பேன். நான் வந்து கொஞ்சம் எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே ஹெல்ப் பண்ணால் பிரெட் ஆம்லேட் போட்டாச்சு. எனக்கு பிரெட் ஆம்லேட் ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்கு பிரெட் ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ரொம்ப சீக்கிரம் குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெட் ஆம்லேட் தான். பிரெட் ஆம்லேட் இல்லாட்டி ஸ்வீட் ப்ரெட்டில் பிரெட் ரோஸ்ட் போடுவோம். அதுவுமே முட்டை சேர்த்து தான் பண்ணுவோம். அதுவுமே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட். குழந்தைங்களுக்கு மட்டும் பிரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுத்துட்டேன். பையனை தான் ஃபஸ்ட்டு கிளம்புவான். ஸோ அவன் வந்து ஒரு 8:25 முதலாக கிளம்பிடுவான். அவனுக்கு வந்து வீட்டுக்கே ரிக்ஷா வந்துடும், ரிக்ஷாவில் தான் கிளம்புவான். அதெல்லாம் முடிச்சுட்டு பையனை ஃபஸ்ட்டு அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன். சப்பாத்தி சுட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த சிமினியுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே புகையாக இருந்துச்சு, அதையுமே ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு இப்போது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அவங்களையுமே அமுச்சிட்டு காலையில் குழந்தைங்க கிளம்புறதுக்குள்ளே எல்லார் வீட்லேயும் ஒரு பெரிய அலப்பறை தான் இல்லையா. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆனதான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அந்த அவசரத்தில் இந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுவோம். சைடில் ஆயில் வந்தாலுமே அதை அப்போதைக்கு க்ளீன் பண்ண முடியாது. குழந்தைங்க போனொட்டி உடனே அதெல்லாம் டிஷ்யூ வச்சு டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் மல்லி இலை வாங்கிட்டு வந்தாங்க, அதையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பெட்ரூமுக்கு வந்தால் அங்கே வந்து பார்த்தா பையன் கழட்டி போட்டு போன ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் பெட்ஷீட்ஸு எல்லாமே அப்படியே இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு நான் வந்து எப்பயுமே தலகாணி கடியில் தான் பெட்ஷீட் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே தான் வந்துடுவேன். கிச்சனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செஞ்சேன். இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கிச்சன் ஃபைனலாக க்ளீன் பண்ணுவேன். இந்த க்ளீனிங் பர்பஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விம் ஜெல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் எல்லா ஒர்க்கும் முடித்த பின்னாடி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா வைப் பண்ணி விட்டுருவேன். நான் வைப் பண்ண பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போதைக்கு மட்டும் மறுபடியும் மத்தியானம் சமைக்கும் போது மறுபடியும் அது வந்து அப்படியே தான் மாறும். மறுபடியும் நான் அப்பப்போ வைப் பண்ணி விட்டுருவேன். சரி வெண்டைக்காய் குழம்பு வைக்கலான்னு வெண்டைக்காயும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டேன். ரூமில் போயிட்டு ஸ்க்ரீன் எல்லாம் எடுத்து விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் நல்லா க்ரீனரியாக இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ஹப்பியோட சேர் இருக்குது, அதில் ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது அப்போ தான் ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்படியே ஈவினிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. என்னடா மேக்கப் ஐட்டமாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஷாப்பிங் போக இருக்குது. இன்னும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ அதுக்காக நானும் ஹப்பி மட்டும் ஷாப்பிங் போகிறோம். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா லாக்மே பீச் மில்க் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபிட்மி யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் பவுடர் இல்லை, லூஸ் பவுடர் வந்து ஸ்விஸ் பியூட்டி யூஸ் பண்ணுறேன். ஃபேஸஸ் கண்ணோட ஐ காஜல் அது ஆல்ரெடி நான் வீடியோவே போயிட்டுருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா சாம்பரோடது கொஞ்சம் டார்க் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். நியூட் கலர்ஸ்லாம் எனக்கு செட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நானும் ஹப்பியும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பியாச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறனால பைக்கில் கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். இப்போது உடுப்பியில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காற்றுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் பைக்கில் போகும்போது. அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டில் பைக் ரைடு வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு பைக் ரைடு வாக் அவுட் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படி தான். ரோட்லலாம் எவ்வளோ ஸ்னோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ ஸ்னோ. சரி நாங்கள் ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஜுடியோக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடியோக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி ஒரு 3-4 months ஆச்சு. பட் நாங்கள் எந்த ஷாப்பிங்கும் பண்ணலை. இங்கே வந்து ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இருக்கும். வந்துட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லாங் மிரர்லாம் பார்த்தா உடனே ஃபோட்டோ வீடியோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லாக. ஸோ அதுக்காக உடனே ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஹப்பிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஜென் செக்ஷனுக்கு வந்துட்டோம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது குளிர் அதிகமாக இருக்கனால நிறைய ஜாக்கெட்டு ஸ்வெட்டர்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஹப்பி ட்ரையல் ரூம் போயிட்டு வரக்குள்ளே நான் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அவருமே ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அங்கே வாங்கிட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே நாம் எப்பயும் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஜெயலக்ஷ்மி சில்க் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போயுமே ஹப்பிக்கு தான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். இங்கே வந்து 5th ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் இதை வந்து கடைசியில் போட்டுடுறாங்க. நமக்கு லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு 2nd ஃப்ளோரில் இருக்குது. ஜென்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 5th ஃப்ளோரில் இருக்குது. இப்போது என்னோடய ஷாப்பிங் நான் வந்து ட்ரையல் ரூமுக்கு வந்திருக்கேன். அங்கே வந்துட்டுமே அந்த லாங் மிரர் பார்த்துட்டே எனக்கு ஃபோட்டோ வீடியோ வைப் விடலை. அங்கேயுமே ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு நான் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி குர்த்திஸ் தான் எடுத்திருந்தேன். இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பில்லிங் செக்ஷனுக்கு போய் பில் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து வெளியவே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊரில், பாகசாலா அப்படின்னு சொல்லிட்டு. நேம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, சாப்பாடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே செல்ஃப் சர்வீஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மேலே போயிட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. அங்கேயுமே டேபிள் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேப்லேயுமே கொஞ்சம் செல்ஃபியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது நம்மளுடைய டேபிளுக்கு வந்தாச்சு. மெனு கார்டு கொடுத்தாங்க. மெனு கார்டு பார்த்ததும் எனக்கு தலையே சுற்றிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபுட் வெரைட்டிஸ் மெனு கார்டில். மெனு கார்டே ஒரு 15 பேஜஸ்க்கு வச்சுருக்காங்க. அவ்வளோ மெனு கார்டு. எது ஆர்டர் பண்ணுறதுனே தெரியல. ஒரு வழியாக நாங்கள் 2 பேராக வந்திருக்கனால சரி சிம்பிளாகவே டின்னர் வேறு, சரி சிம்பிளாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். சொல்ல வேண்டியதே இல்லை, டேஸ்ட் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்குது இங்கே. நீங்களுமே உடுப்பி சைட் வந்தால் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் விசிட் பண்ணி பாருங்கள். இது ப்ரொமோஷன் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து தோசாலே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தோசா, பெங்களூர் பிளெயின் பட்டர் மசால் தோசான்னு போட்டிருந்தாங்க. சரி எங்கே போனாலுமே எனக்கு வந்து தோசை ரொம்ப ஃபேவரட், ஸோ அதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய தோசை, நிறைய பட்டர் போட்டிருந்தாங்க. என்னால் சாப்பிடவே முடியல, திகட்டிடுச்சு. ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஸ்பெஷல் காஃபியும் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி காஃபியே குடிக்கலாம், நல்லா டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. எதுக்காக இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் விலாகில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் கைஸ்.